இந்த சண்டே லீவ் நாளு, ரெஸ்ட் நாளு, அப்புறம் என்னது இன்னும் என்னென்னமோ நாள்னு சொல்லுவாங்களே, அப்படி சொன்னா யாரும் தெரியும். நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. சண்டே யார் யாருக்கு லீவ் நாளு? ஒர்க்குக்கு போறவங்களுக்கு லீவ் நாளு. நாங்க 365 நாளும் ஒர்க் தான் பாக்குறோம். அது ஹவுஸ் ஒர்க். ஆனா எங்களுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லையே. எங்களுக்கு அந்த சொல்யூஷன் சொல்லுங்க. சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இதை கட் பண்ணி பிரியாணி சாப்பிட்டோம். இதுக்கு கிரேவி பண்ணுவோம். பிரியாணி எம்கே சாப்பிட்டா பிடிக்காதான், கிரேவி வேற வேணுமா? வேறு தயிர் வச்சு வெங்காயம் கடிச்சு சாப்பிடணும், அதுவும் வேண்டாமா? சரி, பழைய சாப்பாடு காய்ச்சி போடினா அதுவும் வேண்டாமா? வச்சா பிரியாணில தான் கழுவிட்டு வீட்டு ஆளு உட்காந்து டீ பார்த்துது. நானு காலையில சொன்னேன் டீ வச்சு கொடுத்தாரு. சரி நீங்க வந்துட்டு ஏதோ கறி சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா டீ பார்த்துருக்காரு. சீக்கிரம் டீ சாப்பிடலான்ட்டு. எப்பதான் ரெஸ்ட் வாங்கிட்டு கேட்டு பார்த்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கடையில இருந்து வாங்கிட்டு சாப்பிட்டு படுத்துக்கலாம், ஒரு நாள் ரெஸ்ட் அப்படின்னு. செஞ்சா செய்யி, இல்லைன்னா கம்ம காய்ச்சி குடிச்சு கடுங்குங்கிறாரு. நம்ம கம்ம பிள்ளைங்க கேட்குமே, அதுக்காகவா செஞ்சாங்க. நாட்டுக்கோழி ஒரு பக்கம், சிக்கன் ஒரு பக்கம். நாட்டுக்கோழி வந்து கிரேவி பண்றதுதான், சிக்கன் வந்துட்டு கிரேவி பண்றதுதான். முடியல அப்பா. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என் புதுசா வந்து கை கழுவி போச்சு, கை அழுக்கா இருக்கு சொல்லிட்டு போகும்போது எல்லாம் குளிச்சு போறேன். காலையில குளிச்சேன், இட்லி குளிக்கும் கஷ்டம் பண்றதுக்கு குளிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு ரெடி ஆகுமான்னு நான் என்ன சொல்றது. அந்த 5 நிமிஷத்துக்கு தெரிஞ்சு முடிக்கிறது. கறி வேக வேண்டாம். சரி பிரியாணி செஞ்சா நாளைக்கு ஆகுமே, இல்ல நாளைக்கு வேற சமைச்சுக்கலாமான்னு ஒரு யோசனை, இல்ல கிரேவி வைக்கலாமா குழம்பு வைக்கலாம்னா அது ஒரு யோசனை. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா ஒரே முடிவை எடுக்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் எதனால? கல்யாணம் ஆனதுனால இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அம்மா ஆக்கி வைப்பாங்களா, திம்பமா ஏதாவது போன் வந்தோமா, இல்ல படிக்கிறோமா, இதை ஓகேடுச்சு விளையாடுறோமான்றது. நம்மளும் நம்ம கல்யாணம் யோசிக்கீங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பண்றது, சமைச்சுதான் ஆகும். கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நாளைக்கு பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டு மிச்சமான பிரியாணி 4 நாள் தெரியுமா. இல்லை என் பெரிய பொண்ணு கேட்பா, எனக்கு பிரியாணி இருந்தா கொடுமான்ட்டு. அப்படி கேட்டோன்னா அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நம்ம ஏதாவது ஆக்கி கிரேவி கொஞ்சம் மிச்சமாகும். மாவு இருக்குது, தோசை ஊற்றி நாளைக்கு சாப்பிட்டு வேண்டியது. சிக்கன் சமைச்சோம்னா எந்த நான்வெஜ் சமைச்சாலும் அடுத்த நாள் கொஞ்சம் ஆகிற மாதிரி செய்யறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இல்ல கரெக்டா அன்னைக்கு மட்டும்தான் செய்யற மாதிரி இருக்கிறீங்க எத்தனை பேர்? நான் எப்ப செஞ்சாலும் கொஞ்சமா அடுத்த நாளைக்கு மிச்சமாகற அளவுக்கு தான் செய்வேன். ஏன்னா செய்யற அன்னைக்கு நான் கரெக்டா சாப்பிட முடியாது, நல்லா சாப்பிட முடியாது. அடுத்த சாப்பிட்டா நல்லா பொறுமையா சாப்பிடலாம். அதுதான் ஒண்ணு. நீங்க எப்படி இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. சிக்கன் மிஸ்டும் அப்புறமேட்டு மசாலா போட்டு திக்கா ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட வேண்டியது. ஏன்னா தேங்காய் பால் ஊத்திக்கலாம், இல்லைன்னா மசாலா மட்டும் போட்டு திக் கிரேவியாவும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நாட்டுக்கோழியை இப்படி வந்துட்டு வேக வச்சாச்சு. அப்புறம் இனிமே வந்துட்டு ஒரு 5 விசில், நாட்டுக்கோழி 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டு இறக்கிடுவேன். இதுவே நீங்க செய்யற மாதிரி தான் தேங்காய் பால் ஊத்தி கூட கிரேவி சரி குழம்பு மாதிரி வச்சுருவோம். உங்களோட விருப்பம். எத்தனை பேரு இந்த தயிர் லெமனு இது எதுவுமே ஊத்தாம, நான் வந்துட்டு ஊத்த மாட்டேன், எப்பயுமே ஊத்த மாட்டேன். ஆனா எப்படி வீட்டுல செஞ்சாலும் வீட்டுல இருக்கிற பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கதான் செய்யுது. அது வந்துட்டு கடை பிரியாணி மாதிரிலாம் வர சான்ஸ் எதுவும் வராது. நான் ஆயிரம் தயிர் பக்குவத்துக்கு எதுவும் மாதிரிதான் வரும். லெமன் தயிர் எதுவுமே போடல. போட்டு செஞ்சாலும் போடாம செஞ்சாலும் எனக்கு என்னமோ ஒரே டேஸ்ட் மாதிரிதான் இருக்கு. யாரையாவது இந்த மாதிரி தயிர் லெமன் எதுவும் போடாம செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பரா இருந்து சொல்லுங்க. நான் எப்பயும் போட மாட்டேன், ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் கொஞ்சம் பார்க்கல, அவ்வளவுதான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு சண்டேக்கான ஒரு மணி நேரம் ரெஸ்டாவது படுத்து எடுக்கிறோமோ இல்ல போன் பார்த்துக்கிட்டு எடுக்கிறோமோன்னு தெரியல. ஈவினிங் விஜய் டிவில ப்ரோக்ராம் போட்டுரும், அப்படியே பார்த்து இன்னைக்கு சண்டே முடிஞ்சிடும்.
அப்புறம் என்ன தூங்கிட்டு அடுத்தடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் பரபரப்பான வேலையை பார்க்கும். அப்படியே எங்க வீட்டு நாட்டுக்கோழி கிரேவி ரோமி சாரி கிரேவி நான் கொஞ்சம் சரசரன்னு தான் வைப்பேன். இன்னைக்கு எதுவுமே ஆட்டி ஊத்தவே இல்லை, வெறும் மசாலா மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை கிரேவியா தான் வச்சிருக்கேன். இது வந்துட்டு பிரியாணிக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.